இந்த மேடையில வந்து பேசுறாங்க இல்லையா, அத்தனை பேருமே வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்றது ஒரு பக்கம், அவர் ஒரு முதலமைச்சரை தான் பார்க்குறாங்க. அத்தனை பேரோட நம்பிக்கை பலிக்க போகுதுன்றது உண்மை. அது கொஞ்சம் நிறைய பேருக்கு வைத்திருச்சு. அந்த பேச்சுக்கு அப்புறம் எப்படின்னா, இங்க அந்த பெற்றோர்கள் வந்து ஐயோ நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா ஏன்னா அந்த ஒரு எண்ணத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பேச்சில் வந்து அவங்க சொன்ன பெற்றோர்களும் ஏன் உன் பொண்ணை வந்து நீ அங்கே வந்து கட்டி உறவாடி அந்த நிகழ்வு நடந்துச்சான்னு கேட்டால் அது கிடையாது. நம்மளுக்கு 2 விதமான ஹக்கில் நம்ம 2 விதமான ஹக் பார்ப்போம். நம்ம நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா, அன்பின் வெளிப்பாடோடு இருக்கக்கூடிய கட்டிப்பிடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தன்மையாக இருக்கும். இன்னொரு ஒரு ஹக் வந்து நம்மளுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான மேடையாக எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு அது மாரி அந்த மேடையில் எங்கேயுமே அப்படி ஒரு கட்டிப்பிடி நடக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் வந்து தோல்ல கை போட்டாரு, தம்பி தங்கைகளை தான் பார்த்தாரு. அண்ணன் தாய்மார்களுக்கு சரி தந்தைகள் மேலேயும் சரி கைனா அவர் அண்ணன்களா பார்த்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் தன் சகோதர சகோதரிகள் எல்லாரும். கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்களா. அதை அப்படி கொச்சையா பாக்குறதே வந்து இவர் எவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்கான்றதே நம்ம புரிஞ்சுக்கலாம். தப்பு வந்து அவர் பிற்போக்கு, அதாவது எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு கன்சர்வேட்டிவ் தாட் இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப் டைம்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது அந்த கன்சர்வேட்டிவ் தாட் வெளியே வரும். என்னதான் வெளி உலகத்துல ஃபார்வர்டா இருந்தாலுமே வெளி உலகத்துக்கு அவர் கற்பிக்கிறார், போதிக்கிறார். இதெல்லாம் எப்படியாப்பட்ட விஷயம் வேலைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கற்பனையில, ஒரு தப்பான ஒரு கற்பனையில அதை மக்களுக்கும் போதிக்கிறார். அது ஒரு மேடையில பேசின விஷயம் தானே. ஆமா, புரியுது. அது பேசுனது பூரா தப்பு. கடைசியில அப்படிலாம் பேசணும். நாங்க எங்க கட்சி சார்பில் நான் அறிக்கை விட்டோம், விஜயநாயகத்தையும் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன். ஆனா அதை விட முக்கியமா வந்து தாய்மார்கிட்டையும் பெண்கள் கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது எங்க பாட்டு.